வெல்கம் டு ஆல் டைம் வியூவர்ஸ். அஸ்ஸலாமு அலைக்கும். இப்போ நான் உங்களுக்கு முடக்கத்தான் அடை செய்ய போகிறேன். இது வந்து நம்ம முடக்கத்தான் நம்ம க்ளீன் பண்ணி நம்ம ஆஞ்சி வச்சுருக்கோம் பாருங்கள். ஓகேவா? இது வந்து நம்ம தேங்காய் பூ, இது நாட்டு சக்கரை, இது இடியப்ப மாவு, ஒரு முட்டை. இது தேவையான அளவு. இது வந்து நம்ம அரைச்சி அடை மாதிரி ஊற்றி சாப்பிட்டா ரொம்ப உடம்புக்கு ரொம்ப ஹெல்த்தியாக நல்லாயிருக்கும். செய்து பார்ப்போம். இது பாருங்கள், இதை நம்ம அரைச்சிட்டோம். இந்த முடக்கத்தாய் இலையை அரைச்சிட்டு இந்த தேங்காய் கப்பில் வச்சுருந்தாலும் அதையும் லைட்டாக வரும் சுற்றிக்கிட்டோம். இது நம்மளுக்கு நம்ம அரைச்சி எடுத்து வச்சிட்டோம். அதுக்கு பிறகு நம்ம கொஞ்சம் தண்ணி ஊற்றிக்கலாம். அப்புறம் நம்ம இடியப்ப மாவை நம்ம சேர்க்கணும். அதில் நல்லா நம்ம கலரியாச்சு. நல்லா எல்லாம் செட் ஆகி அந்த மாவு எல்லாம் ஒன்றா சேர்ந்துடுச்சு. இப்போ நெக்ஸ்ட்டு நம்ம என்ன போடுறதுன்னு பார்ப்போம். பாருங்கள் விவர்ஸ், முட்டை அந்த ஒரு முட்டை வச்சது தான் உடச்சி ஊற்றியாச்சு. அந்த நாட்டு சர்க்கரையை நம்ம போட்டுட்டோம். இப்போ நம்ம இதையும் மிக்ஸ் பண்ணிப்போம். ஒரு பிஞ்ச் சால்ட்டு அதையும் சேர்த்துக்கணும். இதை நம்ம வந்து தோசை மாவை பார்த்துக்கிறதுனாவே போதுமானது. நீங்கள் நல்லா ஊற்றி சாப்பிட்டா நல்லா ஹெல்த்தியாக நல்லாயிருக்கும். உடம்புக்கும் ரொம்ப நல்லது. இந்த மூட்டு வாதம்லாம் வராதுன்னு சொல்லுவாங்க. இதில் ஆக்சுவலாக இதை நம்ம செய்யும்போது, இதை சுட்டு சாப்பிடும்போது ஆக்சுவலாக இந்த மூட்டு வலியாது இதெல்லாம் எதுவுமே இருக்காது. நம்ம ஒரு மாதத்தில் ஒரு தடவையாவது இதை எடுத்து நம்ம செஞ்சு சாப்பிடணும். கிடச்சி பாருங்கள் விவர்ஸ், நம்ம கலக்கி வச்சுட்ட மாவை நம்ம ஊற்றிருக்கோம். கொஞ்சம் எண்ணெய் ஊற்றிட்டு திருப்பி போடுறாங்க. போட்டால் உங்களுக்கு முடக்கத்தாட ரெடி. பாருங்கள் விவர்ஸ், இதெல்லாம் வந்து ரெண்டு பக்கமும் பரட்டி போட்டு தோசை மாதிரி ஊற்றிட்டோம். பாருங்கள், இதை சுட்டுட்டோம் விவர்ஸ். இது நமக்கு சுட சுட நம்ம சாப்பிட்டா ரொம்பவே சூப்பராக இருக்கும். ட்ரை பண்ணி பாருங்கள். பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். தேங்க்யூ.